Hello viewers, welcome to Tips Mathematics 23. So in the video 11th polity la irukkudiya lesson 2, 3, 4, 5, 6 இந்த 5 lesson கான 1 marks தாங்க நம்ம ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்க போறோம். So first one பார்க்கலாங்களா? அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார் அப்படினா ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய நிக்கோலோ மாக்கியவெல்லி. சரிங்களா? லெவியதான் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படினா ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய ஹாப்ஸ் அப்படிங்கறவங்க. சரிங்களா? அடுத்தது கீழ் வருபவைகளில் எது அரசில் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய நிலப்பரப்பு. ஓகேங்களா? இங்கே ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய நிலப்பரப்பு. அடுத்தது கீழ் வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய அரசமைப்பு. அடுத்தது 5th question, நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே நவீன அரசுகளில் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய எலியட். யாருங்க? எலியட். ஓகேவா? அடுத்தது 6th question, நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை வந்து யாருன்னு கேட்குறாங்கங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய ஜூன் போடின். ஓகேங்களா? அடுத்து 7th question, எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் D ல இருக்கக்கூடிய மத கடமைகள். சரிங்களா? ஸோ அடுத்தது 8th question வந்து பார்த்துருவோமா? தமிழக அரசாங்கத்தின் எந்த தலை சிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது? ஸோ மத்திய உணவு திட்டம். சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் அரசமைப்பில் மக்கள் நல அரசு பற்றி சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய பகுதி 4. அவ்வளோதான். பார்த்தீங்களா? முக்கால்வாசி எல்லாமே ஆப்ஷன் ஏன்னு தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா புக் பேக்கில் மொத்தம் ஒரு 9 கொஸ்டின் தான் படிக்க போகிறீங்க. இது ஒரு கஷ்டமா? இல்லையா? ஸோ அடுத்ததுங்க 3rd lesson பார்த்தலாமா? இறையாண்மையின் தந்தை என்று கூறப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய போடின். அடுத்தது ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் A ல இருந்த ஆஸ்டின். ஓகேங்க. அடுத்து மக்களாட்சியில் இறையாண்மையில் உறைவிடமாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம். அடுத்தது இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு அமெரிக்கா. ஓகேங்களா? அடுத்தது 5th question, இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய ரூசோ. அடுத்து 6th question, சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் J.S. மில். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து 7வது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில் பத்திரிகை சுதந்திரம், குடிமக்களின் சுதந்திரம், சுதந்திரமான நீதித்துறை. அப்போது இந்த ஆப்ஷன் D ல இருக்கக்கூடிய இவை அனைத்தும், அதாவது மேற்கூறிய அனைத்தும். சரிங்களா? அடுத்தது 8th one, இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெற்ற நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய அமெரிக்கா. அடுத்தது 9th question, மூலதனம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய மார்க்ஸ். அவ்வளோதாங்க. 3rd lesson கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து 4th lesson போயிடலாமா? அடுத்தது 4th லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொது வெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை. ஓகேங்களா? அடுத்தது வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமையியல் உரிமைகள். அடுத்தது உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகளை என்பவை மனித உரிமைகள். சரிங்களா? ஓகே. அடுத்தது 4th கொஸ்டின் பார்த்துருவோமா? அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது? இது ஆல்ரெடி நீங்கள் படித்தது, டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்தது சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற 2 உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை. இது வந்து என்னதுங்க? ஆப்ஷன் B ல இருக்கக்கூடிய மக்களாட்சி. அடுத்தது நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C ல இருக்கக்கூடிய தடுப்பு காவல். உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு உறுப்பு வழிவகை செய்கிறது. எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது அப்படின்னா ஆப்ஷன் C ல இருக்கக்கூடிய உறுப்பு 32. அடுத்தது கடைசி கொஸ்டின், அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிவில் சட்டம் என்பதை எதன் மூலமாக அடையாளம் காண்கிறோம்? அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். சரிங்களா? DPSPன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் போயிடலாங்களா?
ஸோ ஃபிஃப்த் லெசன் வந்தாச்சுங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள் வந்து மக்களின் ஆட்சி, ஆப்ஷன் ஏங்க. அடுத்தது மக்களாட்சி என்பது அரசாங்க வகை, இதுவும் ஆப்ஷன் ஏ தான். அடுத்து மக்களாட்சி அடிகோடிட்டு காட்டும் கொள்கை, ஆப்ஷன் ஏ மக்களின் ஆட்சி தான். ஓகேங்களா? அடுத்தது சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது யாதெனில் சமவாய்ப்பு மற்றும் சுதந்திரம். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லைங்களா, அதுதான். அடுத்தது நேரடி மக்களாட்சி இங்கு நடைமுறையில் உள்ளது. எங்கே கண்ணை மூடிட்டு நீங்களே சொல்லுவீங்க சுவிட்சர்லாந்துங்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசு, அவ்வளோதான். அடுத்து பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம். அடுத்தது தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா M.N. ராய். அடுத்தது தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி எதுவாக நம்பப்படுகிறது அப்படின்னா மக்களின் அதிகாரம். என்னங்க ஃபுல்லாக ஏவாவே வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓகேங்க. அடுத்தது 9th கொஸ்டின், பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு, ஆப்ஷன் டி. அடுத்தது மார்க்சிய கோட்பாடானது மக்களாட்சியை இந்த சமூக சூழலில் காண்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சமூக குழு. அடுத்தது 11வது கேள்வி, மக்களாட்சியின் எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியை ஆதரித்து சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திற்கு அறைகூவல் விடுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மார்க்சிய கோட்பாடு. சரிங்களா? அடுத்தது 12வது கேள்வி, பன்மைத்துவ அரசாங்கத்தின் மூலம் எதை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நலன்களை பாதுகாக்கிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய போட்டி சமநிலை. அடுத்தது 13வது கேள்வி வந்து பார்த்துருவோமா? அதுதான் இந்த லெசனுக்கான லாஸ்ட் கொஸ்டின். இந்திய மக்களாட்சியின் சிறப்பம்சங்களுள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களாட்சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்துடலாங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் லெசனுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்க, அதாவது 6வது லெசன். சரிங்களா? முதல் கேள்வி பார்த்துருவோமா? நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது டேஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இவை அனைத்தும் வந்துடும். சரிங்களா? சரிங்க. அடுத்த கொஸ்டின் 2வது கேள்வி பார்த்துருவோமா? கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பியல்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நெகிழும் அரசமைப்பு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 3வது கேள்வி, இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியிலானது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கனடா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில், அதாவது HDI ஹியூமன் டெவலப்மெண்ட்டுன்னு வரும். சரிங்களா? உள்ள 3 குறியீடுகள் யாவை அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1, 2 மற்றும் 3 மட்டும். சரிங்களா? அதாவது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 1 வந்து வாழ்க்கை தரம், கல்வி, சராசரி ஆயுட்காலம், சுற்றுச்சூழல் நிலையம் கொடுத்துட்டு இந்த 4ல் எந்த 3 குறியீடுகள் வந்து இந்த HDI சார்ந்தது அப்படின்னா 1, 2, 3. சரிங்களா? அடுத்தது 5வது கேள்வி, கீழ்கண்ட இயல்புகளில் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானது எதுங்க? இங்கே இருக்கக்கூடிய 3மே. சரிங்களா? இவை அனைத்தும். அடுத்தது 6வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எக்காரணங்களுக்காக நமது அரசியலமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையினை தேர்ந்தெடுத்தனர்? எதனால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அரசமைப்பை நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து, அதாவது அந்த நாடாளுமன்ற முறை வந்து இங்கிலாந்து நாட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? முறைமையுடனான பரிச்சயம், அதிக பொறுப்புணர்வு, அதிகார பிரிவினை, பன்முகத்தன்மையுள்ள இந்திய சமூகம். ஸோ இதில் எது கரெக்டானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4. அப்போது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1, 2, 4. ஓகேங்களா? அந்த அதிகார பிரிவினை நமக்கு வராது. மிச்சம் இருக்கக்கூடிய 3 இந்த ரீசன்ஸ்க்காக தான் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற முறையை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 7th கொஸ்டின், அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எதுனா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய செயலாட்சி. அடுத்து 8th கொஸ்டின், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க முறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் முறையிலானது. அடுத்து இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின், எழுதப்பட்ட அரசமைப்பு இல்லாத ஒரே நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. அதாவது எழுதப்பட்ட, சரிங்களா, அது வந்து என்னது? இங்கிலாந்து. ஓகேங்களா? சரிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மிச்ச 5 லெசன்ஸ்க்கான 1 மார்க்ஸ் வந்து பார்த்தரலாம். தேங்க்யூ.